வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இவ்வளவு அப்பட்டமா தமிழர்களுக்கு படிக்க நிதி தர முடியாது என்று ஒரு ஒன்றிய அரசு சொல்லியிருப்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழை படிக்கக்கூடாது, தமிழ்நாடு முன்னேறக்கூடாது, தமிழ்நாடு சமூக நீதி, இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், சிறுபான்மையினர், பெண்கள் அப்படின்னு எல்லா தரப்பினரையும் அரவணைச்சு இந்த தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த மைய நீரோட்டம், இந்தி மைய நீரோட்டம், சமஸ்கிருத மைய நீரோட்டம், இந்துத்துவ மைய நீரோட்டம், இது எதுலையும் கலக்காம இந்த திராவிட இயக்க அமைப்பு, இந்த நீதி கட்சி அமைப்பு, தமிழர், தமிழ்நாடு, தமிழ் உணர்வு, சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு, இது போன்ற தத்துவங்களால் இவங்க சொல்ற அந்த மைய நீரோட்டத்திலிருந்து விலகி தனித்து முன்னேறிக்கிட்டு இருக்கு. இதை எப்படியாவது அழிக்கணுங்கிறதுக்காண்டியே டெல்லி செயல்பட்டு இருக்கு. இதுக்கு மேல ஒரு உதாரணம் தேவையில்லை. தர்மேந்திர பிரதான் ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாரு, எங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால், எங்க மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் உங்களுக்கு நிதி தர முடியாது. அதாவது தமிழ்நாடு இந்தியால இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? ஏங்க, இந்தியாங்கிற அமைப்பு ஒரு கூட்டாட்சி தத்துவத்துல எப்படிங்க கான்ஸ்டிடியூஷன் உருவாச்சு? நம்ம எல்லாம் சேர்ந்துதான் இந்தியா. தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால். நம்ம நிதி தராம, நம்ம வரி தராம, நம்ம ஜிஎஸ்டி தராம இந்தியான்னு ஒரு அமைப்பே கிடையாது. ஆனா நம்ம உழைப்பை வாங்கிக்கிறாங்க, நம்ம கல்வியை வாங்கிக்கிறாங்க, நம்ம ஆங்கில அறிவை பயன்படுத்தி இருக்கிறாங்க, தமிழனுடைய உற்பத்தி திறனை பயன்படுத்திக்கிறாங்க. இங்க உசிலம்பட்டிக்காரனோ, சேத்தியார் தோப்புக்காரனோ, விழுப்புரம்காரனோ, நாகர்கோவில்காரனோ அவருடைய உழைப்பு இங்க வேணும் இந்தியாவுக்கு. எல்லாத்தையும் இந்த ஒன்றியத்துக்கு தரோம். பணமா தரோம், அறிவா தரோம், மொழியா தரோம், சிந்தனையா தரோம், பெருமையா தரோம், விருதுகளா தரோம், பார்ப்போற்றும் இந்தியான்னு அதுல தமிழனுடைய பெருமையை தரோம். ஆனா இவங்க தமிழன் படிக்க கூடாது. ஏன்னா இவன் தனித்துவமா படிக்கிறான், இவன் முன்னேறான், இவன் இதிகாசங்களையும் புராணங்களையும் மத புத்தகங்களை தேடல, இவன் சயின்ஸை படிக்கிறான். ஐடி ஃபீல்டுனா தமிழன் தான் முதலா இருக்கான், இண்டஸ்ட்ரினா தமிழன் தான் முதல் ஆளா இருக்கான். அப்ப இவனை என்ன பண்றதுன்னு. சோ இவங்க தமிழர்களுக்கு உதவி செய்வதோ, தமிழர்களுக்கூட தன்னோட நிதியை பகிர்ந்துக்கிட்டு இது இந்தியாங்கிற அமைப்புக்குள்ள வச்சுக்கோ இவங்க விரும்பல. எப்படா இவன் மட்டும் மேல முன்னேறான் என்னன்னு கேட்டா, பெரியார்னு ஒருத்தர் இருக்காரு, பெண்களை படிக்க வச்சிருக்காரு, ஒடுக்கப்பட்டவர்கள் படிக்கணுங்கிறாரு, பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாத்துலயும் சாதிச்சிட்டா. ஜட்ஜி யாருன்னா 1972லயே இங்க ஒரு தலித் நீதிபதி தமிழ்நாட்டில் இருந்திருக்கான். இன்னைக்கு வரையும் அந்த ஸ்டேட்ல பிஜேபி ஆளும் மாநிலமோ இல்ல காங்கிரஸோ ஜனதா எது இருந்தாலும் சாத்தியம் இல்லை. இப்படி எல்லாவற்றிலையும் நம்ம நினைத்து பார்க்க முடியாத வளர்ச்சி இங்க இருக்கு. இங்கேயும் கோவில் இருக்கு, இங்கேயும் சாமி கும்பிடுறான். ஆனா அதை வச்சுட்டு முஸ்லீம் வெறுப்பு இங்க பண்ண முடியல, கிறிஸ்தவ வெறுப்பு இங்க பண்ண முடியல, சர்ச்சுகளை உடைக்க முடியல, மசூதிகளை உடைக்க முடியல. இங்க கிறிஸ்டின், முஸ்லீம், இந்து அண்ணன் தம்பியா பழகுறான். இந்த வெறுப்பு தான் உங்களுக்குலாம் நிதி தர முடியாது. இவர் யாருங்க புதிய கல்விக் கொள்கையை நமக்கு தர்றதுக்கு? உங்க புதிய கல்விக் கொள்கை வருவதற்கு முன்பு இருந்தே இந்தியாவினுடைய தேசிய சராசரியை விட கல்வித்தரம் அதிகம், பெண்கள் அதிகம் படிக்கின்ற மாநிலம், பெண்கள் அதிகம் உயர்கல்வி படிக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. உங்களுடைய தேசிய சராசரியை விட பல மடங்கு அதிகம். அப்ப எங்களுடைய மெத்தடை தானே நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு ஸ்கூல்ல ஒரு மக்கு பையன் இருக்கான், அவன் லாஸ்ட் ரேங்க் வாங்குறான். அவன் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்றானோ அதை தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவனுக்கு நீங்க ஃபாலோ பண்ண சொல்லுவீங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவன் தானே லாஸ்ட் ரேங்க் வாங்க சொல்லணும். நீங்க பாருப்பா, தமிழ்நாடு பாருப்பா எவ்வளவு சிறந்ததா இருக்கு, அவங்க சிஸ்டம் எப்படி இருக்கு, அங்க என்ன அமைப்பு அரசியல் வடிவம் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி குஜராத்லயும் பீகார்லயும் ராஜஸ்தான்லயும் பண்ணி அந்த ஹிந்தி பேசுற அப்பாவி மக்கள்கிட்ட பாருங்கப்பா, சயின்ஸை படிங்கப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சரி. இருக்கிறதுலயே மோசமா இருக்க ஒருத்தனை பார்த்து இந்த மாடலை ஃபாலோ பண்ணுன்னா என்ன அர்த்தம்? இவங்க புதிய கல்விக் கொள்கைங்கிறது என்னது? இங்க எல்லா ஜாதிக்காரனும் படிக்கிறான். அதை ஒதுக்கி ஆசாரி வேலை பார்க்குறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, அந்த வேலை பார்க்குறவங்க, மர வேலைன்னு பார்க்குறவன்னு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்லயே அந்த தொழில் செய்கிறவங்களெல்லாம் கல்வி திட்டத்திலிருந்து அந்த மாணவர்களை ஒதுக்கி நீங்களாம் இதையும் செய்யுங்க. இந்த வேலையெல்லாம் யார் செய்வா? கண்டிப்பா யூடியூப்லேஸ் 10% செய்வாங்களா? அக்ரகாரத்தில் இருக்கிறவங்க செய்வாங்களா? அப்போ மர வேலை, உடல் உழைப்பு இதெல்லாம் யார் பண்ணுவா? ஏற்கனவே அந்த செஞ்சு கொண்டிருக்கிற தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் தான் ஓரளவு பண்ணுவான். ஸோ அவனை அப்படியே கொண்டு வந்து நல்லா பண்றியடா மர வேலை, ஆசாரி ஒர்க்கு, நீங்க தான் உங்க அம்மா அப்பாவும் அது பண்றதுனால ஒரு நல்லா வருதுடா அப்படின்னு அவனை அடிப்படை கல்வி திட்டத்திலிருந்து ஒதுக்கக்கூடிய வேலை தான் அந்த புதிய கல்விக் கொள்கை. 5ஆம் கிளாஸ்ல இருந்தே பாஸ் ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு அதிகம் இருக்கும்? ஸ்கூல்ல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம, வீட்டில் படிப்பதற்கான வாய்ப்பு இல்லாம, அம்மா அப்பா படிக்காம இருக்க குழந்தைங்கலாம் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கிராமப்புறங்கள்ல. அந்த குழந்தைங்களாம் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ல இல்லாம ஒரு 10ஆம் கிளாஸ் வரை வந்தா அவங்களே புரிஞ்சுக்கிற வாய்ப்பு வரும். ஸோ அந்த அளவுக்கு அவனை படிக்க வரவிடாம அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த எளிய பிள்ளைகளை 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸோடய ஃபெயிலுன்னு போட்டு அவனை அப்படியே முடைக்கிறது. 2 தடவை ஃபெயிலுன்னு போட்டிங்கன்னா 3ஆவது தடவை வீட்டில் உள்ளவங்களும் அனுப்ப மாட்டாங்க, அவனும் போக மாட்டான். ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும் அவனுக்கு, நான் போய்கிட்டு சின்ன சின்ன பசங்களோட சேர்ந்து படிக்க. இதையெல்லாம் ஒழிக்கணும்னு தான் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலையும் சரி, கலைஞர் ஆட்சி காலத்திலையும் சரி, அடுத்து வந்த ஆட்சிகள் ஆல் பாஸ் அப்படின்னு போட்டு விட்டாங்க. பாஸ் பண்ணி விடுங்கப்பா, சின்ன குழந்தைங்களை ஃபெயில் ஆக்கி, ஃபெயில் ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பாஸ் பண்ணி விட்டு வரலான்னு. இவங்க ஃபெயில் ஆக்கி விடு, 10 வயசுலேயே ஃபெயில் ஆக்கி அவன் படிப்பை முடக்கு,
அவனை குலத்தொழில் பண்ண வை அப்படிங்கிறது தான் புதிய கல்விக் கொள்கை. புரியுதுங்களா? புது ஒன்றும் கல்வி சீர்திருத்தம்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. தமிழ்நாடு ஆல்ரெடி சீர்திருத்தமான கல்வி முறையில் தான் இருக்கு. அதுக்கு கால் தூசி வராது இவங்க புதிய கல்விக் கொள்கை. அப்போ இவங்களுக்கு புதிய கல்விக் கொள்கைங்கிறது இங்கே இருக்க 10th 11th 12ங்கிற அந்த மெத்தடை அழிச்சிட வேண்டியது, பணம் இருக்கிறவன் என்ட்ரன்ஸ் கட்டி அந்த கோச்சிங் கிளாஸில் போய் நீட்டு படிக்க வேண்டியது, புதிய கல்விக் கொள்கைன்னு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸோட பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்ட கிராமத்து பிள்ளைங்களை படிப்பை நிப்பாட்ட வேண்டியது. இதுக்கு ஒத்துழைக்கலனா உனக்கு நான் நிதி தர மாட்டேன், சாகு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு இந்த பாளையக்காரர்கள், இந்த மன்னர்கள் பரம்பரை வரி கட்டாத மன்னர்களை கொடுமைப்படுத்துற மாதிரி நடக்கிறாங்க. இதுக்கு பேர் ஜனநாயகமா? இதுக்கு பேர் மக்கள் அரசா? இதுக்கு பேர் குடியரசா? அப்படிங்கிற கேள்வி வருது. எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் பாருங்க. இந்த தமிழ் மொழியின் மீதும் தமிழ் நாட்டின் மீதும் இந்த டெல்லிக்கும் பாஜகவுக்கும் எவ்வளவு வன்மை இருந்தா உனக்கு நிதி தர முடியாதுன்னு சொல்லணும். எங்களை ஹிந்தி படிக்க சொல்ல நீங்க யாருங்க? மீண்டும் மொழிப்போர் வெடிக்கும். 65ல என்ன நடந்துச்சு, 38ல என்ன நடந்துச்சு, 2 போர்லையும் நீங்க அடிபணிஞ்சீங்களா இல்லையா டெல்லி? அது மாதிரியான சூழல் வேணாம் அப்படின்னு தமிழர்கள் நினைக்கிறோம். ஏன்னா படிச்சு அடுத்த லெவலுக்கு வந்துட்டான். வெயில்ல இருந்தப்போ போராடின தலைவர்கள் பெரியார், அண்ணா போன்ற மொழிப்போர் தியாகிகள் அவங்களுடைய தொடர்ச்சியில இன்னைக்கு வெயில் படாம வாழக்கூடிய நிலைக்கு தமிழர்கள் வந்துட்டாங்க. இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியாத அளவுக்கு, அந்த போராட்டம்னா தெரியாத அளவுக்கு வந்திருக்கிறான். ஆனா அது தப்பு. இன்னும் நிறைய அரசியல் படணும். ஆனா நீங்க திருப்பி தெருவில் இந்த இளைஞர்களை, தமிழ்நாட்டு இளைஞர்களை இறக்கிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. எதுக்கோ சாட்டை எடுத்து அண்ணாமலை அடிச்சுக்கிறாரு. ஏன் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி அவருக்கும் சேர்த்துதான் அந்த போராட்டம். அவரும் தமிழர் தானே. அவங்க சொந்தக்காரங்க, அவங்க பிள்ளைங்க தான் வாழ்க்கை அழிய போகுது இப்ப நிதி தரலைன்னா. உண்மையிலே சாட்டை எடுத்து அடித்துக் கொள்ள வேண்டியவர் ஒரு அநீதி கண்டு பொங்குனார்னா சாட்டை எடுத்து அண்ணாமலை இப்ப தன்னைத்தானே அடிச்சுக்கணும், சாட்டை எடுக்கணும். ஆனா இப்ப தமிழ்நாட்டு மக்கள் சாட்டை எடுத்துருவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் சாட்டை எடுத்தா தாங்க மாட்டீங்க நீங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஆளுநர் செய்யற அட்டுழியம், அடாவடித்தனம் எல்லாத்தையும் பொறுமையா இருந்துட்டு ஏங்க இந்த ஸ்டாலின் இவ்வளவு பொறுமையா இருக்காரு? தெலுங்கானா மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டியதானுங்க அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருக்கான். இதுல தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை வேற நீங்க தடுக்கிறீங்க. ரொம்ப வெளிப்படையாக அந்த மத்திய கல்வி அமைச்சர்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் பணம் கேட்டா ஏடிஎம்ங்கிறது உங்க அப்பா வீட்டு பணமா, இப்படியான லாங்குவேஜில் கேட்குறாங்க. ஏதோ அவங்க சொந்த பணத்தை தர மாதிரி. எப்பா எங்க பணம்ப்பா அது? தமிழன் கொடுத்த வரி. திருச்சிக்காரனோ கோயம்புத்தூர்காரனோ கன்னியாகுமரிக்காரனோ கொடுத்த வரி பணம் அது. தருமபுரிக்காரனுடைய உடல் உழைப்பு அதுல இருக்கு. ஈரோட்டுக்காரனுடைய அறிவு அதுல இருக்கு. இங்க தமிழனுடைய ஒட்டுமொத்த அறிவு, வேர்வை, உழைப்பு. கருமாத்தூர்ல இருந்து உங்களுக்கு காளையார் கோயில் வரை இருக்கக்கூடிய எளிய விவசாயிகளுடைய ரத்தம் அதுல இருக்கு. எங்களுடைய இதை தான் ஜிஎஸ்டி வரின்னு வாங்கி நீங்க இந்தியாவுக்கு சேர்த்துக்கிறீங்க. போய் பீம்ரோ ஸ்டேட்டுன்னு இந்திய ஸ்டேட்டுக்கு ரோடு போடுறீங்க. ஆனா கடைசியில எங்களுக்கு எதுவுமே தர்றதில்ல. எல்லாவற்றிலும் சரியாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் அதிகமாகவும் இந்தியாவுக்காக உழைக்கின்ற ஒரு கூட்டம்னா அது தமிழர்கள் தான். அது தேசபக்தின்னு எடுத்துக்கிட்டாலும் தமிழன் தான். பொருளாதார உற்பத்தி இந்தியாவுக்கு அதிகம் தர்றது தமிழன் தான். அந்நிய செலாவணி அதிகம் தர்றது தமிழன் தான். படிச்ச தமிழன் அமெரிக்கா, லண்டன் மாதிரி கொஞ்சம் பேர் போறான். ஆனா எளியவர்கள், நடுத்தர வர்க்கம் நிறைய வளைகுடா நாடுகளுக்கு போய் இங்க அந்நிய செலாவணி பணம் தர்றது தமிழன் தான். இப்படி தமிழர்களால் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு, தமிழர்களை வைத்து எல்லா சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, தமிழை படிக்க பணமே தரமாட்டேன், நிதியே தரமாட்டேன், கேட்டா நீ இந்தி படி, நீ புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கோ என்று சொல்வது சண்டித்தனம், அடாவடித்தனம், தமிழின விரோத போக்கு மட்டுமில்ல, கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானது. இதை திமுக மட்டும் இல்லாமல் பாஜக எதிர்ப்பு கட்சியாக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி, சித்தராமையா, பினராயி விஜயன் போன்ற அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, ஒரு பிரளயத்தை நடத்தணும். சாட்டையை எடுக்கணும். தயவு செய்து சாட்டை இந்த நேரத்தை எடுக்கணும். சாட்டை எடுத்து சுழட்டி எங்கள் இனத்திற்காக, எங்கள் மொழிக்காக, எங்க மாநிலத்திற்காக, எங்க கல்விக்காக போராட்டத்தை பண்ணி இதனுடைய அடுத்த கட்டமா கல்வியை நீங்க மாநில பட்டியலுக்கு கொண்டு தந்தே ஆகணும். இவர்கள் நம்பி இருக்கக்கூடிய நிலையிலிருந்து முழுமையா நம்ம மாறணும். வேற வழி இல்லை. அப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிற அளவுக்கு தமிழர்களை, தமிழினத்தை அவமானப்படுத்துகிற அளவுக்கு மத்திய அரசு நடந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கோரிக்கை, தயவு செய்து நம்ம இதை ஒரு மையமா வச்சு ஒரு பெரிய போராட்டத்தை டெல்லியில ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், ஏன்னா அகிலேஷ் யாதவ் எல்லாம் நீட் எதிர்ப்புலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. சிவசேனா கூட நீட் எதிர்ப்பு பேச ஆரம்பிச்சிச்சு. ஒரு காலத்துல அவங்களாம் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இடதுசாரிகள் கூட இடஒதுக்கீடு கொள்கையில் இப்ப நமக்கு சாதகமா, தமிழ்நாட்டு திராவிட கொள்கைக்கு சாதகமான கொள்கைக்கு வந்துட்டாங்க. ஸோ இடதுசாரிகள், காங்கிரஸ்லயும் சில பிற்போக்குவாதி இருப்பாங்க, விட்டு தள்ளுங்க. ராகுல் காந்தி மாதிரி நபர்கள் எடுத்துக்கோங்க, மல்லிகார்ஜுன கார்கே மாதிரி எடுத்துக்கோங்க, சித்தராமையா, டி சிவகுமார், மம்தா பானர்ஜி, இப்படி பஞ்சாப் இந்த மாதிரி பல பேர். ஆம் ஆத்மி வருவாரான்னு தெரியல, அவர் சங்கியா என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியல. அவரை விடுங்க. அவரை தவிர்த்து மற்ற எல்லாரையும் வச்சு டெல்லியில ஒரு பெரிய போராட்டத்தை நிகழ்த்துங்க. மாநில உரிமைக்கான போராட்டம், தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு, இதெல்லாம் ஏற்கனவே எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்தது. கலைஞர் 69 ராஜமன்னார் கமிட்டி போட்டார். இது எல்லாமே மாநில சுயாட்சி. நம்ம மாநிலத்துக்கு தனி திட்ட கமிஷன் அமைச்சோம். இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள் யோசிக்காத எல்லாத்தையும் டெல்லிக்கு பொறி தட்டுற மாதிரி, டெல்லியை நெருக்கடி கொடுக்குற மாதிரி, டெல்லியின் அதிகாரத்தை சுக்குநுக்குறா உடைக்கிற மாதிரியான திட்டங்களை பெரியார் பேசினார். அதை நடைமுறைக்கே திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. கலைஞருடைய ராஜமன்னார் கமிட்டி கொண்டு வந்தது. எம்ஜிஆர் தென்னிந்திய முதலமைச்சர் மாநாடு நடத்தினாரு. எம்.டி. ராமராவெல்லாம் கலந்துக்கிட்டாங்க.
ஸோ இந்த மாநில சுயாட்சிக்கான கோரிக்கை விதைங்கிறது ஏற்கனவே அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கு. நூற்றாண்டு காலமாக பெரியார் பேசி கொண்டிருந்த விஷயம்தான். ஆகவே தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இது புதிதல்ல. நீங்க தயவுசெய்து சாட்டை எடுங்க ஸ்டாலின். போராட்ட களத்துக்குள்ள நீங்க குதிக்கணும். அண்ணாமலை அவர்களே, நீங்கள் தமிழ் உணர்வாளரா தமிழரா இருந்தா நீங்க சாட்டை எடுத்து இப்பதான் அடிச்சுக்கணும். எங்க தமிழனுக்கு நிதி கொடு நிதி கொடு இப்பதான் அடிச்சுக்கணும். ஸோ உண்மையில் தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மொழியின் மீது, தமிழர்கள் மாணவர்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் அனைவரும் தயவு செய்து இந்த அரசியலை பரப்புங்க, இந்த உணர்வை பரப்புங்க. கல்வியை மாநில திட்டத்துக்கு கொண்டு வரணும். நமக்கு வர வேண்டிய பணத்தை தந்தே ஆகணுங்கிற போராட்ட உணர்வோடு ஒவ்வொரு பொதுமக்களும், ஊடகமும், சமூக செயற்பாட்டாளர்களும் இருக்கணும், கல்வியாளர்களும் இருக்கணும். ஏன்னா இது திமுக வெர்சஸ் பிஜேபி அல்ல, தமிழன் வெர்சஸ் டெல்லி அப்படிங்கிற அரசியலை போய் நிக்குது. தமிழர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையும் இல்லை, தமிழர்களை அழிச்சே திருணுங்கிற வெறி இருக்கு அவர்களுக்கு. தமிழ்நாட்டு பிள்ளைங்க படிக்கக்கூடாதுன்னு ஒரு கவர்மெண்ட் பேசுது. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தயவு செய்து இதை கட்சி அரசியலா பார்க்காம ஒவ்வொரு தமிழனுக்குமான எதிர்கால பிரச்சனையா நினைச்சு நீங்க களத்தில் இறங்கணும். இன்னொரு மொழி போராட்டம்ங்கிறது வெறும் அரசியல் கட்சியில் நடத்துற போராட்டம் இல்ல, இளைஞர்கள், மாணவர்கள், ஒட்டுமொத்த பொதுமக்களும் நடத்துகிற போராட்டமா அது மாறணும். அப்படி ஒரு விஷயம் வரவிடாம தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற அரசியல், பொருளாதாரம், சமூகம், கல்வி என பல்வேறு தளங்களில் விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க.